ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாम् ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜசே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பகவத்கீதா சார சங்கிரகம். இன்னைக்கு 7வது அத்தியாயம், ஞான விஞ்ஞான யோகம். ஞானம்னால அறிவு, விஞ்ஞானம்னால அறிவுதான். அதோடு தன்னை இணைத்துக் கொள்கிற விஷயம் யோகம். அப்போ ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறதுனால தான் அவர் 2 வேர்டு போடுறாரு, ஞானம் விஞ்ஞானம். ஞானங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு பரோட்ச ஞானம், விஞ்ஞானங்கிறதுக்கு அபரோக்ஷ ஞானம். அப்போ பரோட்ச ஞானம்னு என்ன, அபரோக்ஷ ஞானம்னு என்ன? மறைமுகமான ஞானம் பரோட்ச ஞானம், நேரடியான ஞானம் அபரோக்ஷ ஞானம், விஞ்ஞானம். அப்ப ஞானங்கிறதுக்கு நேரடியான ஞானம், விஞ்ஞானங்கிறதுக்கு நேரடியான ஞானம், ஞானங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மறைமுகமான ஞானம். மறைமுக ஞானம்னு என்ன, நேரடியான ஞானம்னு என்ன? மற்றவர்கள் கூறுவதை பிரத்யட்சமாக பார்க்காத வரைக்கும், ஜஸ்ட் லிசனிங், ஒருத்தர் சொன்னதை கேட்குறோம் அப்படின்னா அது மறைமுகமான ஞானம். அதை கண்ணில் பார்க்கும்போது தான், உணரும் போது தான் அது பிரத்யட்சமாக மாறும். ரிஷிகேஷ் இப்படி இப்படி இருக்குன்னு நம்ம கேட்கும்போது அதை பற்றி ஒரு ஞானம் ஏற்படும், அது பரோட்ச ஞானம். அங்கே போய் இறங்கி அதை கண்ணில் பார்க்கும்போது நேரடியான ஞானம். அதை போல இந்த விஷயத்தில், ஆத்ம ஞான விஷயத்தில் பரோட்ச ஞானம் என்பது, சாஸ்திரம் சொல்லுது பிரம்ம அஸ்தி இது ஞானம், பிரம்மம் இருக்கு அப்படிங்கிறது ஞானம். அந்த ஞானம் இல்லாமல் தானே எத்தனையோ பேர் இருக்காங்க. சாஸ்திரத்தில் வந்ததுக்கப்புறம் என்ன புரியும், பிரம்மம்னு ஒரு வஸ்து இருக்கிறது, அது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அது எனக்கு புரியுது, எல்லா விஷயங்களும் புரியுது அப்படிங்கும்போது அது பரோட்ச ஞானம். அபரோக்ஷ ஞானம்னா நான் அந்த பிரம்மமாக இருக்கிறேன் என்று உணர்வு பூர்வமாக உணர்வது. எஸ், அகம் பிரம்மாஸ்மி, அதுதான் விஞ்ஞானம். இந்த 2ஐ பற்றி பேசுகிற முக்கியமான அத்தியாயம் தான் 17வது அத்தியாயம். இதனுடைய தொடக்கம் எப்படி தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரஷ்ன பீஜம் சொல்லுவோம். அதாவது போன 6வது அத்தியாயத்தில் 47வது ஸ்லோகத்தில் ஒரு வேர்டு வரும், மத்கதேன அந்தராத்மா. ஒரு வேர்டு வரும் 47ல். அதாவது மத்கதேன, ஈஸ்வர தத்துவம் கிருஷ்ணராக இருந்து சொல்றது, மத்கதேன அந்தராத்மா, மனதை என்னிடம் செலுத்தியவனாய். மத்கதேன, மத்துனா என்னிடம், ஈஸ்வர தத்துவம், அதனை என்னிடம் மனதை செலுத்தியவனாய் என்ன பண்ணணும், அந்தராத்மா, மனதை என்னிடம் முழுமையாக செலுத்தியவனாய் அப்படின்னு அர்த்தம். அப்போ மனதை என்னிடம் செலுத்தினான அந்த யோகி, அந்த யோகி அவர் என்ன சொல்றாரு, மனதை என்னிடம் செலுத்தியவனான்னு சொல்றவர் கிருஷ்ண அல்ல, ஈஸ்வர தத்துவம். அப்ப என்னிடம் செலுத்தினாய் அப்படிங்கும்போது அந்த யோகி தன்னை கொண்டு இணைத்துக் கொள்கிறானா, அதனால அவனுக்கு பேர் யோகி. அந்த யோகி எப்படி இறைவனிடம் மனதை செலுத்துவான் அப்படிங்கிற டவுட் வந்திருக்கணும். 6வது அத்தியாயம் முடியும் போது எல்லாத்துக்கும் இந்த டவுட் வந்திருக்கும், எப்படி போய் இறைவனிடம் மனதை செலுத்துவதுன்னு டவுட் வந்திருக்கும் அப்படின்னு அவரே யோசனை பண்ணி அதற்குண்டான பதிலைத்தான் 7வது அத்தியாயத்தில் கொடுக்குறார். அதாவது எப்படி இறைவனிடம் மனதை செலுத்துதல என்ன,
அப்ப ஒரு ஒரு பக்கம் நம்ம உடலை செலுத்தணும், கையை செலுத்தணும்னா, இறைவனிடம் மனதை செலுத்துறதுன்னா அந்த இறைவனோட தன்மை தெரிஞ்சா தான் நீங்க அந்த இடத்துல போய் மனதை செலுத்த முடியும். ஸோ 2 எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் இந்த அத்தியாயத்துல. 2 டவுட் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வரும். அது அர்ஜுனனாக இருந்தாலும் பகவத்கீதை படிக்கிறவங்க யாரா இருந்தாலும் மத்கதேன அந்தராத்மான எப்படி மனதை செலுத்துதல், ஒண்ணு எப்படி செலுத்துதல், அப்ப எங்க இறைவனிடம் செலுத்துதுன்னா அந்த இறைவனுடைய தன்மை என்ன, இதை விளக்குவதுதான் இந்த 7வது அத்தியாயம். ஃபர்ஸ்ட் இறைவனோட மனதை செலுத்துதான் அப்படின்னா என்ன, இறைவனோட தன்மை என்ன, எப்படி அவன் செலுத்துறான், அது இறைவனுடைய தன்மை என்ன, எப்படி இறைவனிடம் மனதை செலுத்துகிறான், இறைவனுடைய தன்மை என்ன. இதுதான் மெயின் இந்த சாப்டருடைய முக்கியமான ஒரு உபனிஷத்தினுடைய கருத்துக்களை கூறுகிற இடம். இப்போ இதுதான் என் தத்துவம் அப்படின்னு சொல்றாரு. இப்படித்தான் என்னிடம் மனதை செலுத்த வேண்டும் சொல்றார். இதுதான் என் தத்துவம், இப்படித்தான் என் மனதை செலுத்த வேண்டும். அப்போ 6 அத்தியாயம் நம்ம இது வரைக்கும் முடிச்சிருக்கோம் அப்படின்னா தொம்பத விசாரம் முடிஞ்சிச்சு. இப்ப யார் வர்றாங்க, தத்பத விசாரம் 7லிருந்து ஆரம்பிக்கணும். தத்துவமசி என்ற சாந்தோக்கியத்தினுடைய மகா வாக்கியத்தினுடைய எடுத்து வச்சுதான் பகவத்கீதை அமைத்திருக்கிறார். அதுல 1லிருந்து 6 வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். தொம்பத விளக்கம். அடுத்தது இப்ப எங்க வரோம், 7 to 12 வரைக்கும் தத்பத விளக்கம். அப்புறம் தான் 13லிருந்து 18 வரைக்கும் அசிபத விளக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் 1லிருந்து 3வது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இந்த தத்துவத்தை நான் கூற போறேன்னு சொல்றேன். இந்த அத்தியாயத்துல நான் எதை கூறப்போகிறேன் அப்படிங்கிற ஒரு பிரதிஜ்ஞா வாக்கியமாக முதல் 3 ஸ்லோகங்கள். அது எதுக்கு நாங்க இது கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட், குவாலிஃபிகேஷன் இல்லாத ஸ்டூடெண்ட்டுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால டு கிரியேட் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் 3 ஸ்லோகங்கள் அமைக்கிறார். ஈஸ்வர தத்துவத்தை நான் கூறப்போகிறேன். அது பாருங்க ஒரு வேர்டு போடுவாரு, அசம்சயம் ஞாசிய சீபர். உனக்கு டவுட் வராத மாதிரி நான் சொல்லித்தரேன். அசம்சயம், சம்சயம் மீன்ஸ் டவுட், அசம்சயம் உனக்கு டவுட் வராத மாதிரி நான் ஞாசியசி டு யூ செகண்ட் பர்சன் சிங்குலர் சீன் போட்டா உனக்கு நான் புரிய வைக்கிறேன், பயப்படாத. அப்படி ஒரு கிரியேட் இன்ட்ரெஸ்ட் தான் இது. அந்த அளவுக்கு நான் சொல்லித்தரேன். என்ன 2வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு, எத் ஞாத்வா எதை அறிய வேண்டியது அறிந்தால், எதை அறிந்தால், எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறிந்தது போல் ஆகுமோங்கிற அந்த உபனிஷத்தினுடைய சாரத்தை தான் 2வது ஸ்லோகத்துல சொல்றார். எந்த ஒன்றை அறிந்தால் அந்த விஞ்ஞானத்துடன் கூடிய உனக்கு அந்த அறிவை அபரோக்ஷமாக பரோட்சமா கூறி உன்னை அபரோக்ஷ ஞானத்தும் நான் உனக்கு கொடுக்கிறேன், விஞ்ஞானத்தையும் நானே உனக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிறது எது, டு கிரியேட் இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ ஞானம், அப்புறம் நமக்கு இப்ப தெரிஞ்சிச்சு ஞானம்னு என்ன, விஞ்ஞானம்னு என்ன, பரோட்ச ஞானம் என்ன, அபரோக்ஷ ஞானம் என்ன, நேரடிய மறைமுகமான ஞானம் என்ன, நேரடியா. இது 3 சினானிம்ஸ் தான். மறைமுகமான ஞானம், நேரடியான ஞானம். அப்ப அவர் என்ன சொல்றாரு, இது அவ்வளவு ஈஸி இல்ல. மனுஷியானாம் சகசிரேஷு, அவங்கதான் மோட்சத்தை பெறணும்னு கஷ்டப்படுறவங்களே. அந்த காலத்து பாப்புலேஷன்ல 1000ல் 1, இந்த காலத்து பாப்புலேஷன்ல கோடியில 1. என்ன பாப்புலேஷன் டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா. அவர் அந்த காலத்துல சொல்லிட்டாரு. இன்னைக்கு 1000ல் 1 நம்ம சொல்லவே முடியாது. அப்ப கோடியில் 1 நாம புரிஞ்சுக்கலாம். கோடியோ நீ 10 கோடி அது எனக்கு தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். சோ மனுஷியானம் சகஸ்ரேஷு தான் இந்த மோட்ச பாதையில கிளாஸுக்குள்ள உட்கார்றவங்களே 1 கோடியில் 1 தான் உட்காருவாங்க. அப்புறம் பாருங்க அதில் தத்துவத்தக வேத்தி, உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளுதல். அது ரொம்ப அதில் ஒருவனே, அதுல ஒருத்தன் தான் கிளாஸுக்கு வர்றவங்கல்ல உள்ள தத்துவத்தக வேத்திம்பர். உள்ளதை உள்ளபடி அத்வைத ஞானம், ஜீவ ஈஸ்வர ஐக்கிய அத்வைத ஏன்னா துவைதி வேற வந்துருவாங்க. சோ ஜீவ ஈஸ்வர ஐக்கிய அத்வைத ஞான தத்துவத்தை வேத்தி, உள்ளதை உள்ளபடி அறிபவர்கள் ஒருவனேங்கிறார். அதுல ஒருத்தனாலதான் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்படின்னு ஐயையோ என்னடா வம்பா போச்சு, நம்மளெல்லாம் கழட்டி விட்டுருவாராட்டு இருக்கே
அப்படி ஏன் அப்படி சொல்றாருன்னா, getting qualification is very difficult. Understanding is not at all a problem if you are well qualified enough. If you are qualified enough, ஏன்னா என்னை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு என்னங்க பிரச்சனை வரப்போகுது? சப்ஜெக்ட் மேட்ரிஸ் மீ, என்னை தவிர்த்து வேற இருந்தா கூட ஸ்க்ரூ எது நட்டது அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி போயிடும். என்னை பத்தி அறிந்து கொள்வது உண்மையிலேயே அல்வா வாயில விட்டு முழுங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமோ அது கூட கிடையாது. ஏன்னா அது என்னை பற்றி. ஆனா ஏங்க இவ்வளவு கஷ்டம், இத்தனை டெக்ஸ்ட், இத்தனை மணி நேரம் கேட்கிறமே, ஒரு லைன்ல ஒரு நிமிஷத்துல சொல்லிட வேண்டிய விஷயம் தானே. குவாலிஃபிகேஷன் ஒண்ணு இருக்கே, தட் இஸ் டிஃபிகல்ட். அதைத்தான் எம்பசைஸ் பண்றாரு. கோடியில் 1000ல் ஒருத்தனுக்கு தான் அவன் ட்ரை பண்ணுவான், குவாலிஃபிகேஷனுக்கு ட்ரை பண்ணுவான். ட்ரை பண்ணினாலும் அதை கம்ப்ளீட் பண்ணி ஞானத்தை பெறுபவன் ஒருவனே. அப்படிங்கும்போது அதனுடைய வேல்யூவை டு கிரியேட் இன்ட்ரெஸ்ட் டு கெட் த குவாலிஃபிகேஷன். ஒவ்வொருவரும் குவாலிஃபிகேஷனை பெறுவதற்கு முயற்சி செய்யணுங்கிறக்காக இந்த மாதிரி சொல்றாரு. அது சொல்லி டு கிரியேட் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அது மோட்சத்துக்காக பாடுபடுவர்களுக்கு அவர் என்ன சொன்னாரு? சித்த புருஷாக, அவங்க தான் சித்தர்கள். ஏன்னா சொசைட்டில சித்தர்னா வேற என்னென்னமோ கற்பனையில் இருக்கிறோம். என்ன சித்தர்கள் அப்படின்ட்டாவே ஜொட்டா முட்டி கொண்ட காட்டில உட்காந்து கோமணத்தை கட்டிட்டு காவி உடையில அப்படியே அருள் புரிஞ்சுக்கிட்டு வாக்கு சொல்லிக்கிட்டு நீ போய் நின்னோடனே உன்னுடைய பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்லாம் சொல்லிட்டாருன்னா அவர் சித்தர். ஐயோ, அந்த அவங்களுக்கெல்லாம் அவாந்தர தியானத்தின் அவாந்தர பலனை பெற்ற சித்தர்கள் இருக்கிறார்கள். ஆனா இறைவன் சொல்ற சித்தர் அவங்கல்ல. யாரு? இந்த அபரோக்ஷ ஞானத்தை பெற்றவன் சித்த புருஷகா. சித்தர் தமிழ்ல சொன்னா சித்தர், சமஸ்கிருதம் சொல்லும்போது என்ன சொல்றாரு? சித்த புருஷகா. சித்தினாங்க சித்தியை அடைந்தவன். எதற்காக பாடுபடுறான்? பரோட்ச ஞானத்தை பெறணும் பாடுபடுறான், அதை அடைஞ்சிடறான். சித்தி, அவ்வளவுதான். சித்தினா அடைஞ்சாச்சுன்னு அர்த்தம். புருஷகா. அடுத்தது 4லிருந்து 7 வரைக்கும் சப்ஜெக்ட் மேட்டர் இறக்குறாரு. ஈஸ்வர ஸ்வரூபம், அதாவது பாருங்க, தன்னுடைய சொரூபத்தை தானே விளக்குகிறார். என்னிடத்தில் பரா பிரகிருதி அப்பரா பிரகிருதின்னு 2 வேர்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். 2 தத்துவம் என்னிடம் இருக்கிறது அப்படிங்கும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். பரா பிரகிருதி என்ன? ஈஸ்வரனிடம் இருக்கிற பிரம்ம தத்துவத்துக்கு பேரு பரா பிரகிருதி. ஈஸ்வரனிடம் இருக்கிறேன். ஈஸ்வரன் தன்னுடைய சொரூபத்தை விளக்குறாரு. அப்ப ஈஸ்வரனை மெயினா வச்சுக்கணும். எனக்குள்ள 2 தத்துவம் இருக்குங்கிறாரு. ஒன்னு பரா பிரகிருதி, ஒன்னு அபரா பிரகிருதிங்கிறாரு. அப்ப பரா பிரகிருதி நாரு? ஈஸ்வரனிடம் இருக்கிற பிரம்ம தத்துவத்துக்கு பேர் பரா பிரகிருதி. அந்த ஈஸ்வரன் இருக்கிற இன்னொரு தத்துவம் என்ன? அபரா பிரகிருதி. அது என்னது? மாயா தத்துவம். சோ இறைவனே தன்னுடைய சொரூபத்தை சிருஷ்டி தத்துவமாக கொண்டு வந்து விளக்க ஆரம்பிக்கிறார். சிருஷ்டி, ஏன்னா ஈஸ்வர தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிருஷ்டிய படிக்கிறது தான் ஈஸ்வர தத்துவமே. அப்ப நமக்கு என்ன தெரியணும்? இந்த சிருஷ்டி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா நிமித்த காரணம் வேணும், உபாதான காரணம் வேணும். அப்புறம் எப்படி அந்த உபாதான காரத்துல இருந்து எங்கிருந்து எது ஸ்டார்ட் ஆச்சு, எதிலிருந்து எது வந்தது அப்படின்னு படிக்கிறத என்னது? எப்பவுமே தத்பதம்னாவே சிருஷ்டி. அது நம்ம பார்த்துருக்கோம். சாந்தோக்கிய உபனிஷத்துல ஒரு மாதிரி சிருஷ்டி, இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். முண்டக்கோ உபனிஷத்துல ஒரு மாதிரி சிருஷ்டி, ஒரு உபனிஷத்துலயும் ஒரு மாதிரி சிருஷ்டி சொல்லப்பட்டிருக்கு. ஏங்க சிருஷ்டினா ஒண்ணுதானே சொல்லணும்? அதெல்லாம் இல்லாதிக்கு இல்லையானா ஏன் இப்படி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிருஷ்டியை சொல்றாங்க அப்படின்னா, சிருஷ்டின்னு ஒண்ணு உண்மையிலேயே கிடையாது. அதனால they are granted to take any types of, ஏதாவது அந்த சிருஷ்டி எப்படி வேணாலும் சொல்லலாம், அவ்வளவுதான். அது ஏன் இப்படி சொல்றாங்க, ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இருக்கிற ஒண்ணுக்கு டெபினிஷன் கொடுக்கலாம். இல்லாமல் தோற்றத்திற்கு மட்டும் இருக்கிற நாம் பார்க்கறதுனால என்ன ஆயிட்டு இருக்குது? அஜ்ஞானத்தின் காரணமாக எனக்கு உலகமாக வேறாக தெரிகிறது. அதனால அப்படி சொல்லுது நம்ம எடுத்துக்கணும். அப்ப இங்க இவர் என்ன சாங்கிய மதத்தினுடைய சிருஷ்டி கிரமத்தை தான் இங்க எடுக்கிறார். ஏன் சாங்கிய மதம்? அவங்கள துவைதி தானே, எஸ், யாரு இல்லைன்னு சொல்லலாம். பட் அந்த சிருஷ்டியை விளக்குற இடத்துல அவ்வளவு அழகா கொண்டு போவாங்க அவங்க. சோ பாருங்க, துவைதத்தை சொல்றவங்களா இருந்தாலுமே, ஆனா அவர் என்ன நமக்கு இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எங்கெங்கு நல்ல விஷயங்கள் கரெக்டா சொல்லப்பட்டிருக்கோ அதை நாம எடுத்துக்கலாங்கிற ப்ரூஃப் தான் யாரு கொடுக்குறா? சாங்கிய பிலாசபரோட சிருஷ்டிய கிருஷ்ணர் கொடுக்கிறாரு. அப்படின்னா அவங்க அதை கரெக்டா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்துன 8 தத்துவம்: மூல பிரகிருதி, மகத் தத்துவம், அகங்காரம், சூக்ஷ்ம பூதானி 5.
அப்போ 1 2 3 + 5 ஒன்னது மூல பிரகிருதி. நம்ம மாயான்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுக்குற நேம் தான் மாறுபடும். மூல பிரகிருதி, அடுத்து மகத்து, அகங்காரம், அப்புறம் சூக்ஷ்ம பூதாணி. எதுலேருந்து எது வந்தது ஃபர்ஸ்ட்? மூல பிரகிருதி. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரகிருதி சத்தியம். சாங்கியா பொறுத்த வரைக்கும் நீங்க பார்க்குற வரைக்குமே சத்தியம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த மித்தியா தத்துவங்கிறது அவங்களுக்குள்ள கிடையாது. ஸோ அதையெல்லாம் விட்டணும். இவங்க சொல்ற பத்தால ஃபர்ஸ்ட் மகத்து. மூல பிரகிருதின்னு என்னன்னாங்க மாயா, டார்மெண்டா இருக்கிற ஜட பிரகிருதி மாயா. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்ல அங்கே மேட்ச் பண்ணிக்கணும். அடுத்து என்ன சொன்ன? மகத்து அப்படின்னா அந்த ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப் ஆயிருக்கும், அவ்வளவுதான். உள்ள இருக்கிற ரஜோ தமோ சத்துவ தமோ ரஜோ 3 குணங்களும் தன்னுடைய ஈக்குலிபிரியம் மெயின்டைன் ஆயிடுச்சும்பாங்க. அதாவது டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஏன்னா டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிற பேர் மூல பிரகிருதி. டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் மகத்து. அவங்க சொல்ற பிரகாரம் மகத்து. டிஸ்டர்ப் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து என்னது? அகங்காரம்னா ஆரம்பிச்சாச்சு, ஸ்டார்டட். அது அகங்காரம். அந்த மாயைக்கு இப்போ 3 ஸ்டேஜ் கொடுக்குறாங்க. டார்மெண்டா இருக்கிற ஒரு ஸ்டேஜ், டிஸ்டர்பன்ஸ் ஆரம்பிச்ச ஸ்டேஜ், சிருஷ்டி ஆரம்பிக்கிற ஸ்டேஜ். இப்படி 3ஆ பிரிக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்புறம் அங்கிருந்து எது வந்தது? 5 பூதங்கள். 24 தத்துவத்தை சொல்லிட்டு மாயா சிருஷ்டிக்கு ஒன்னே ஒன்று 25ஆவது தத்துவம் என்னது? புருஷா. சேத்தனத்தை 25ஆவது தத்துவம் வச்சுக்குவாங்க. அந்த 8 நம்ம என்னவா பண்ணலாம்? 24ஆ பிரிக்கலாம். அப்படின்னு எப்படி? சத்துவ குணத்திலிருந்து இப்ப 8 ஆச்சுங்களா? சத்துவ குணத்திலிருந்து மனம் வந்ததும்பாங்க 9, ரஜோ குணத்திலிருந்து 10 இந்திரியங்கள் வந்ததும்பாங்க, கூட்டிக்கிட்டே வாங்க. தமோ குணத்திலிருந்து 5 ஸ்தூல பூதங்கள் வந்ததும்பாங்க. அப்போ மொத்தம் எத்தனை வரும்? 24 வரும். அப்ப அது கூட ஒரு புருஷக சேத்தன தத்துவத்தை ஆட் பண்ணீங்கன்னா 25 தத்துவம். இதைத்தான் அவரு விளக்குறாரு. அப்ப பரா பிரகிருதி சேத்தனம், அபரா பிரகிருதிங்கிறது அச்சேதனம்னு புரிஞ்சுக்கோ. இது சாங்கியத்திலிருந்து சொன்னாலும் இவர் கடைசியா வர்றது ஈஸ்வரனுக்கு 2 தத்துவத்துல, ஒன்னு சேத்தனம், இன்னொன்னு அச்சேத்தனம் ஜடம். அந்த சேத்தனங்கிறத பிரம்ம தத்துவம், அச்சேத்தனங்கிறது மாயா தத்துவம். ஈஸ்வரகன் ஃபர்ஸ்ட் தன்னுடைய தத்துவத்தை, இறைவனை இறங்கி வந்து நமக்காக கூறுகிறார். பியூட்டிஃபுல் பிளேஸ் ஈஸ்வரன். கிருஷ்ணரே வந்து சொல்றாரு போது, அப்ப கிருஷ்ணருக்கு நம்ம இது கிருஷ்ணரா புரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கலாம். யோசனை பண்ணி பாருங்க. ஈஸ்வர தத்துவத்தை எம்பி பிடிக்காம கிருஷ்ணராவே நினைச்சு பாருங்க, அந்த இடத்துல ஒரு லேக் ஆயிடுவோம். ஸோ ஈஸ்வர தத்துவம் தன்னுடைய தத்துவத்தை தானே விளக்குகிறார். அடுத்தது என்ன சொல்றாரு? சிருஷ்டி பண்ணிட்டா போதுமா? அப்புறம் என்ன பண்ணி ஆகணும்? உற்பத்தி ஸ்தானம் மட்டும் போதுமா? நான் தான் ஸ்திதி காரணம், நான் தான் உற்பத்தி பண்ணிட்டு நான் எங்காவது போய் கைலாயத்தில் கொந்துக்கோனா, இதில் போய் கொந்துக்கோனா? அப்படி கிடையாது. நான் தான் சிருஷ்டி பண்றேன், நான் தான் ஸ்திதியும் பண்றேன், நான் தான் கடைசியில் என்னுள் நான் எல்லாவற்றையும் என்னிடமிருந்து எது மேனிஃபெஸ்ட் ஆச்சோ அதெல்லாம் திருப்பி என்னிடமே நான் ஒடுக்கிக் கொள்கிறேன். லயக்கர்த்தாவும் நானே என்று ஈஸ்வரர் சிருஷ்டி ஸ்திதி லயத்தை பத்தி நான் தான் அனைத்துக்கும் காரணம். ஆனா வெளியில ஒண்ணுமே தெரியலையே. சூத்ரே மணிகணா இவ, எப்படி எல்லாம் இருக்குது? சூத்ரே மணிகணா இவ. அதாவது எப்படின்னா உபாதான காரணத்துவா சர்வவியாபிரா இருக்கிறேன். எப்படி ஒரு மணிகள் ஒரு நூலுக்குள்ள வரிசையா கோக்கும் போது மணிகள் தெரியும், ஆனா அந்த மணிகள் வரிசையா இருப்பதற்கு ஆதாரமான நூல் கண்ணுக்கு தெரியாது. ஆனா என்னன்னு சொல்லக்கூடாது? நூல் இல்லாம மணிகள் மாலையாக ஆச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதை போல எல்லாவற்றுக்கும் உபாதான காரணம்னா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு பானை தயாரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 2 காரணம் இருக்கும். ஒன்னு இன்டெலிஜென்ட் காஸ், ஒன்னு மெட்டீரியல் காஸ். குயவன் இன்டெலிஜென்ட் காசு, மண்ணுங்கிறது உபாதான காரணம். சிருஷ்டி பாருங்க, அந்த இடத்துல குயவன் பானை செஞ்சுட்டு பிரிஞ்சு போயிடுவார். அவர் பானை கூடவே டிராவல் ஆக மாட்டாரு. ஆனா அந்த மண் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன ஆகுது? உபாதான காரணம்னா அந்த பானை முழுவதும் யார் வியாபித்திருக்கிறது? மண்ணுதான் வியாபித்திருக்கிறது. உபாதான காரணத்துவாத் மண்ணுக்கு என்ன கிடைக்குது? சர்வ வியாபி. அந்த பானை ஃபுல்லா வியாபகம், சர்வ வியாபி. அப்புறம் அங்க இருப்பது காரியம் ஒன்னே கிடையாது, இருப்பது மண் மட்டும்தான், பானைன்னு ஒண்ணு கிடையாது. ஆனா பானைன்னு வாயில சொல்றமே, வாச்சாரம்பணம் விக்காரோ நாமதேயம், வாயில சொல்றமே தவிர அது இருக்குன்னு சொல்ல முடியாத. ஏன்னா தண்ணி கொள்ளுது, இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா இருக்குன்னு சொன்னா களிமண் உதைக்க வருது. ஏய் நான் தான் இருக்கிற பானை எங்க காமி என்ன? களிமண் எடுத்துட்டு பானை மட்டும் தொடுனா எதைங்க தொடுறது? சோ இருக்கிறது என்னதான்? களிமண் தான். ஆனா என்ன சொல்ற வாயில? பானைன்னு சொல்றோம். அப்ப இருக்குதா இல்லையா?
சரி, இல்லைன்னு சொல்ல முடியாது. பானை என்ன சொல்லும், நான் தண்ணி குடிக்க மாட்டேன், களிமண் தான் இருக்குது, களிமண்ணில் எப்படி தண்ணி குடிப்பா வாப்பேன்னு சொல்ல போகுது. ஸோ இருக்குன்னு சொல்ல முடியல, பானையை இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு கேட்டகரிக்கு வர்றதுனால அதுக்கு பேர் மித்யா. அந்த மாதிரி உபாதான காரணத்துவால் சர்வவியாபி. எப்படி இப்போ உதாரணத்தை விட்டு நம்ம உலகத்துக்கு வர்றோம். இப்போ என்ன சொல்றது, ஈஸ்வர தத்துவம் சர்வ உபாதான காரணமும் நான் தான், சிருஷ்டி காரணம் நான் தான். இப்போ அதுக்கு சாஸ்திரத்தில் கொடுக்குற உதாரணம் எப்படி ஒரு 8 கால் பூச்சி நிமித்த காரணமும் தன்னுடைய வலைக்கு உபாதான காரணம் அதுக்காக இருக்கிறதோ, ஆனால் அதுல அந்த எக்ஸாம்பிள் ஒரு குறை இருக்கும், எப்படி பிடிக்க முடியாது, புரிஞ்சுக்கிறக்காக. ரெண்டு ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி என்னிடம் இருந்து இந்த உலகம் தோன்றி இருக்குதுன்னா நான் உலகமாக இருக்கிறேன். ஈஷா வாஷ்யம் இதகும் சர்வம். ஆனா வெளியில தெரியறது எது, நாமா ரூபா அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ இருப்பது ஏன்னா சூத்ரா மணிகனான துவைத வரக்கு வாய்ப்பு இருக்கு. உள்ள இருக்கிற நூல் வேற, வெளியில் இருக்கிற மணி வேற. அப்படி அல்ல. அப்ப எங்க போயிடணும், பாம்பு கயிறு, அந்த உதாரணத்தை வச்சு புரிச்சுக்கணும். இது ஏன்னா அது சொன்ன மாதிரி எந்த உதாரணம் கம்ப்ளீட்டா போய் பிரம்ம தத்துவத்தை குறிக்கிற மாதிரி, ஏன்னா இதெல்லாம் மித்தியா. நான் இப்போ ரீச் ஆக வேண்டியது சத்தியம். எனி எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்தீங்கனாலும் we cannot go for சத்தியம். தேவையே இல்லை, அது என்னுடைய சொரூபம். அதுக்கு ஒரு உதாரணம்லாம் தேவையே இல்லை. அடுத்தது 3வது டாபிக் என்ன வருது, விபூதி யோகம். எல்லாமே நீங்கிறீங்க, திறந்து பார்த்தா எல்லாம் அது தனித்தனியா தான் தெரியுது. அப்பதான் என்ன தேவை, விபூதி யோகம். விபூதி நாங்க இங்க இருக்கிற ஒரு விஷயமாக எடுத்து வச்சு ஈஸ்வரனை தவிர்த்து வேறலன்னு நிதித்தியாசனம் செய்தல். இறைவன் சொல்லிட்டாரு, இங்க இருப்பது அனைத்தும் நான் தான், உயிர் உள்ளது நான் தான், உயிரற்றது நான் தாங்கிறேன். ஆனா என்னால் அந்த விஷனுக்கு கொண்டு வர முடியாது. நான் ஆரம்பத்தில் எப்படிதான் பார்த்திருக்கேன், நான் வேறு இந்த உலகம் வேறுன்னு பார்த்துட்டதுனால இப்ப என்ன டெக்னிக் யூஸ் பண்ண சொல்றாரு, விபூதி யோகம்ங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணு. அதாவது ஒன்னொன்னா எடுத்து வச்சு ஈஸ்வரை தவிர்த்து வேற இல்லைன்னு நிதித்தியாசனம். உபாதான காரணத்துவாத் ஈஷா வாஷ்யம் இதகும் சர்வம். அப்ப அந்த விபூதி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார், சர்வத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறார். அவர் ஏக்ககா, ஆனா ஒருத்தர் விவிதம் பாதி. அப்படி புரியுது, அவர் ஒண்ணுதான் ஏக்கக, ஆனா விவிதம் பாதி. சர்வஜ்ஞா, சர்வசக்திமான், சர்வ வித்து, கர்மபலதாத்தா. இப்படி விபூதி யோகத்தின் மூலியமாகத்தான் ஈஸ்வருடைய தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிற ஒரு டெக்னிக் தான் விபூதி யோகம். இறைவனுடைய மகிமா அது 8லிருந்து 12 வரைக்கும் விபூதி யோகம். அப்பா சொல்லும் போது அவர் சொல்லுவாரு, என்னென்ன சொல்லுவாரு, நீரினுடைய சுவையாக இருக்கிறேன், சந்திர சூரியனுடைய ஒளியாக இருக்கிறேன், வேதத்துல ஓங்காரமா இருக்கிறேன், ஆகாசத்தினுடைய சவுண்ட் ஒளியாக இருக்கிறேன், மனிதனுடைய சக்தியாக நான் இருக்கிறேன், பூமியினுடைய நறுமணமாக நான் இருக்கிறேன், ஒளியாக நெருப்பினுடைய ஒளியாக. ஃபர்ஸ்ட் சூரியன் சொல்வார், அடுத்தது 9வது ஸ்லோகத்துல சூரியனுடைய ஒளியாக நான் இருக்கிறேன், உயிர் சக்தியாக, எல்லா பிராணிகளுடைய உயிர் சக்தியாக நான் இருக்கிறேன், தேஜஸ்வி தவம் செய்வர்களுடைய தவமாக இருக்கிறேன். அப்ப என்ன சொல்வார், சர்வபூதானா பீஜம், சனாத்தனமான அழிவற்ற நான் எல்லா பூதங்களுக்கும் பீஜம் ஆக நான் இருக்கிறேன். புத்திமான்களில் நான் புத்தியாக இருக்கிறேன், தேஜஸ்களில் நான் தேஜஸாக, ஒருத்தர் தேஜஸா இருக்காருன்னா அவருடைய தேஜஸாக நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்வார். அதாவது வலிமை உள்ளவர்களில் நான் வலிமையாக இருக்கிறேன், மனிதர்களுக்கு உண்டாகும் ஆசையில் தர்மத்திற்கு உட்பட்ட ஆசையாக இருக்கிறேன். ஏன்னா ஆசைப்படக்கூடாதுங்கிறது எங்கேயுமே சொல்லக்கூடாது சாஸ்திரத்துல. நான் சொல்றேன் இச்சா சக்தி அது, ஆனா எப்படி ஆசைப்படணும்னு ஒண்ணு இருக்கு. பக்கத்து வீட்டுல ஓட்டையை போட்டு போய் வெளியில் இருக்கிற தர்மத்துக்கு உட்பட்டு நான் கர்மயோகம் பண்றேன்னு ஈஸ்வர அர்ப்பணமா பண்ணிட்டு பக்கத்து வீட்டுல ஓட்டையை போட்டு போய் நகையை எடுத்துட்டு வந்து அது எப்படி இதாகும். சோ தர்மத்துக்கு உட்பட்ட ஆசையாக நான் இருக்கிறேன். சோ என்ன சொல்வார் அடுத்தது, இந்த உலகம் அனைத்தும் 3 குணங்களுடைய வெளிப்பாடு, சத்துவ ரஜோ தமோ ஆத்மிகா. இந்த அனைத்தும் என்னிடமிருந்து உண்டு. இங்க இருக்கிற பொருட்கள் அனைத்துக்கும் என்ன இருக்கு, ஒரு கான்செப்ட் புரிய வைப்பாரு. என்னிடம் இருக்கிற மாயிடமிருந்து இந்த உலகம் வந்திருக்கா, அந்த மாயுக்குள்ள 3 குணம் இருக்கா, அப்ப அதிலிருந்து வந்த எல்லாத்துலயும் என்ன இருக்குது, 3 குணங்கள். எல்லா பொருட்களும், எல்லா, இட் மீன்ஸ் ஆல்.
ஒரு அணுவிலிருந்து எடுத்தீங்கன்னா அது மாதிரி எல்லாமே, இட் மீன்ஸ் ஆல், எல்லாமே என்னிடமிருந்து. அப்போ ஒரு முக்கியமான ஒரு டீச்சிங் கொடுப்பாரு. என்னிடமிருந்து உண்டானது, ஆனால் அவற்றில் நான் இல்லை. என்னிடமிருந்து உண்டானது, ஆனால் அவற்றில் நான் இல்லை. அவையெல்லாம் இருப்பை என்னிடம் பெறுகிறது, அவையெல்லாம் என்னை சார்ந்திருக்கிறது. ஆனால் நான் அசங்கக, எந்த விஷயத்தினாலும், எத்தனையோ கோடி கோடியான விஷயம் படைச்சாச்சு, ஆனா எதனாலும் தொடப்படாதவனாக எங்கிருக்கிறார்? மனதில் வெளிப்படுகிற தத்துவமாக இறைவன் இருக்கிறார். ஆனா நம்ம கவலைப்படுவார், என்னை யாரும் தெரிஞ்சுக்கிறதே இல்லை, முழுமையாக என்னை யாரும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றதே இல்லை. இறைவன் என்ன வச்சிருக்காங்க? எனக்கு ஏன் இதை கொடுக்கல? இத்தனை கோயிலுக்கு வந்தானே, இத்தனையும் உனக்கு கொடுத்தானே. ஒரு என்ன சொல்றது, சுப்ரீம் கோர்ட், இறைவன்ட்ட கோர்ட்டு தான் நடக்குது. ஏன் இத்தனைய நானு, எனக்கு ஏன் நீ இதை கொடுக்கல? அது ஒரு சண்டை ஆச்சுங்களா? இதை எதுக்கு எனக்கு கொடுத்த? இங்க என்ன சுப்ரீம் கோர்ட் அங்க நடக்குது, வக்கீல் வாதம் பிரதிவாதம். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, எத்தனை விஷயங்கள் அவர் கொடுத்திருக்காரு. ஒரு வார்த்தை நன்றி கிடையாது. நன்றி இறைவா, போனொன்னு ஏன் எனக்கு இதை கொடுத்த, ஏன் எனக்கு இதை கொடுக்கல? நான் எத்தனை தடவை உன்னை கேட்டேன், எத்தனை பண்ணினேன், ஏன் எனக்கு நீ கொடுக்கல? அடுத்தது, ஏன் இதை எனக்கு கொடுத்த? அப்படின்னு என்னங்க, துக்கத்தை ஏன் கொடுத்தாய்? நான் ஆசைப்படுறதை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன்? ஐ வாண்ட் டு லிவ் ஹாப்பிலி வித்தவுட் எனி லூசிங் மை கம்ஃபர்ட்னஸ். எந்த கம்ஃபர்ட்டும் லூஸ் பண்ணக்கூடாது. ஐ ஷுட் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். அதுக்கு தானே கோயிலுக்கு வரேன், அதுக்கு தானே சாமி கும்பிடுறேன். ஏங்க அங்கே என்ன சுப்ரீம் கோர்ட்டுக்காக போகிறோம்? கோயிலுக்கு தானே போகிறோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நம்ம வக்கீல் வச்சு வாதாடுறக்கு ஏன் இதை கொடுத்தா, ஏன் இதை கொடுக்க, ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்க்கணும். என்ன வாட் அ பிஹேவியர் இட் இஸ். ஏன்னா அந்த ஒரு உடல் ஒரு இப்போ நீங்கள் நான் பேசுகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல எத்தனை தேவதைகள் இருந்தால் தான் நான் பேச முடியும். இப்போ நீங்கள் கவனிக்கிறீங்க, ஒன்று புரியுறீங்கன்னா அத்தனை தேவதைகள் அங்கே கரெக்டாக இருந்தால் தான் உங்களால் புரிஞ்சு முடியும். லங்ஸு கரெக்டாக வேலை செய்யணும், ஹார்ட் லங்ஸாக வேலை செய்யணும். யோசனை பண்ணி பாருங்க, பிரஜாபதி கரெக்டாக வேலை செய்யணும், யமன் கிட்னி கரெக்டாக வேலை செய்யணும், யூரினரி பிளாடர் கரெக்டாக வேலை செய்யணும். எல்லா தேவதைகளும் முயற்சி பண்ணி உங்களை கிளாஸ் உட்கார வச்சிருக்காங்க. காது தேவதை கரெக்டாக வேலை செய்யணும், மூளைக்கு உண்டான தேவதை விஷ்ணு, கை காலு எல்லாம் கரெக்டாக இருந்தா நாம் என்ன பண்ணுறோம்? அப்படியே உட்காந்து ஹாயாக கேட்குறோம். ஆச்சா, இப்போ இது அனைத்தையும் நாம் என்ன நினச்சிக்கிறோம்? நாம் செய்யறோம்னு நினச்சிக்கிறோம். அதுதான் அகங்காரத்தோடைய விளையாட்டு. எல்லா தேவதைகளுக்கும் நாம் செஞ்ச புண்ணியம் நம்மள ஒரு இடத்துல உட்கார வச்சு கேட்க வச்சிருக்குன்னா அந்த தேவதைகளுடைய முயற்சி. அந்த தேவதைகளை யாரு? ஈஸ்வரனுடைய அக்கா தங்கச்சிகளா? ஈஸ்வரன் தான் தேவதைகளாக இருக்கிறார். அந்த ஈஸ்வரனுடைய போய் சண்டை போட்டுட்டு இருந்தா என்ன பண்றது? சோ அதனாலதான் சொல்றாரு, என்னை முழுமையாக அறிஞ்சவங்க இருக்க கோயில் சாமி பத்தி எங்களுக்கு தெரியுங்க, அது வேற விஷயம். முழுமையாக இந்த மாதிரி நிமித்த காரணமாக உபாதான காரணமாக ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வமாக நான் இருக்கிறேன்னு ஒரு வயலும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்? அடுத்து சொல்றாரு, அஜ்ஞானம் தான் காரணம். மோகம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? மோகம். 13வது ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணம் என்ன? ஏங்க இறைவனை ஏங்க முழுமையா எல்லாரும் அறிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா மோகம். எங்க உட்கார்ந்துருக்காங்க எல்லா ஜனங்களும்? பகவத்கீதையில மோகம் ஏன் வருது? அஜ்ஞானசிய காரணம் பற்று, பற்றினுடைய காரணம் சோகம். இது மெயின் தீம். சோகத்துடைய காரணம் மோகம். எல்லாரும் அந்த மோகத்தில் இருக்கிறனால எல்லாம் எதெல்லாம் சரியோ அதெல்லாம் தப்பா தோணுது, எதெல்லாம் தப்போ அதெல்லாம் சரியா தோணுது. அதனால் அவர்கள் முழுமையாக என்னை அறிவு. வேதாந்தம் சரியான விஷயம், ஆனா தப்பா தோணுதா இல்லையா? இந்திரிய விஷயங்கள் தவறான விஷயம், ஆனா எல்லாத்துக்கும் எப்படி தோணுது? சரியா தோணுதா? இந்திரிய விஷயங்களுக்கு போனது தவறான விஷயம், ஆனா ஜனங்களுக்கு எப்படி தெரியுது? வாழ்றது எதற்கு? என்ஜாய் பண்றது தானே. தப்பா தோணுதா? இதுதான் சொல்றது. மோகம்ங்கிறது இருக்காங்க இல்லைங்கிறதுக்கு நான் உதாரணம் சொல்றேன். வேதம் படிப்பது தர்மம், அது சரியான விஷயம், ஆனா என்ன தோணுது? தப்பா தோணுதா? குழப்பத்தை காலேஜ் கொது லோ 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 கத்திக்கிட்டு. ஸோ சரியா பார்த்தது அவ்வளோதான். சரியானதெல்லாம் தப்பா தெரியுது, இதுதான் தீர்ந்து போச்சு. ஒரே லைன்ல எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஆல் சொசைட்டி, ஹியூமன் சொசைட்டி வில் கெட் இட் டு ப்ரூஃப். எப்ப இது தேவையில்லைன்னு நினைக்கும் போது என்ன தெரிஞ்சு போச்சு நமக்கு? சரி தவறு, இந்திரிய விஷயங்கள் தவறு. ஆனா எப்படி தோணுது? 12 மணிக்கு கொக்கரகோ பிரியாணி பார்த்தீங்கன்னா கியூ நிற்கும்.
அது சாப்பிடக்கூடாது, தவறு. ஆனா அவங்களுக்கு எப்படி தோணுது? நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க? உங்களுக்கு என்ஜாய் பண்ண தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க பாருங்க, எங்களை பாருங்க எப்படி என்ஜாய் பண்றோம், அப்படிதானே சொல்ல தோணுது. அப்ப அதெல்லாம் என்ன காரணம்? மோகமே. பகவத்கீதையோட மெயின் கான்செப்ட் அதை மறந்துடக்கூடாது. நம்ம எப்பவுமே என்னென்ன அஜ்ஞானம், அதனுடைய விளைவுதான் பற்று, அதனோட விளைவுதான் சோகம், அதனோட விளைவுதான் மோகம். அந்த கான்செப்ட் நம்ம என்னைக்கும் மறந்துடக்கூடாது. அதனாலதான் மக்கள் இப்படி இருக்காங்க. அதனாலதான் ரீசன் சொல்லிடுறார், யாரும் என்னை அறிவது இல்லை. இல்லை முழுமையா எப்படி தெரிஞ்சு வச்சிருக்காங்க? ஒரு கோர்ஸ் மாதிரி வேணான்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. கோர்ஸ், இது ஏன் கொடுத்த, இது ஏன் கொடுக்கல, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா என்னை முழுமையாக அறிபவன், ஏன்னா நீ என்ன கேட்கறியோ அதை நான் கொடுப்பேன். அது சொல்லுவார் பாருங்க. அடுத்தது, நீ என்ன கேட்கறியோ அதை நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இல்லைன்னு நான் சொல்லல. உன்னுடைய புண்ணியம் எவ்வளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். சோ என்ன சொல்றாரு? எல்லாம் சொல்லிட்டு ஏன் இப்படி மோகம்? மாஃபியா லேடி மம மாயா துரத்தியா, என்னுடைய மாயையை என்னுடைய மாயங்கிறார். மம மாயா துரத்தியா. ஆனா முயற்சி செய்தா முடியும் புரிஞ்சுக்கணும். ஐயையோ ஏரிசனே சொல்லிட்டார், என்னது மாயை கடக்க முடியாது, நாம எதுக்கு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டுன்னு போயிடக்கூடாது. முயற்சி செய்தால் முடியும். அப்ப யாரை போய் பிடிக்கணுங்கிறாரு? மாயாவி. அந்த மெஜிஷியனை போய் பிடிச்சாதான் மேஜிக்க வின் பண்ண முடியும். மாயாவி வேற யாரும். நீங்க பாருங்க, உலகத்துல வேற எதுக்கு வேணாலும் நீங்க ஆள் தேடலாம். உதவிக்கு எந்த வேலைக்குனாலும் நீங்க ஆள் தேடலாங்க. ஆனா அந்த ஏன்னா மற்றவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். இப்ப நீங்க இருந்து அங்க போகணும், ஒன்று வேணும், ஒன்று வாங்கணும், ஒன்று போகணும், ஒரு பொருள், ஒரு பிரச்சனை சால்வ் பண்றது, கடன், ஏதோ ஒன்று பைனான்சியலா ஹெல்த் வைஸ் உதவுறதுக்கு ஆள் இருக்கு. ஆனா அந்த மாயை கறக்கிறதுக்கு பாத்தீங்களா, யாருமே குருவோட உதவி பெற முடியும். எடுத்துதான் கொடுக்கும் போது முடியுது. ஒரே ஒரு ஆள் அதுக்கு ஐடியா கொடுக்குற ஒரே ஆள் குருவா இருப்பார். மாயை கடப்பதற்கு ஐடியா கொடுப்பார். ஆனா முயற்சி நான் தான் பண்ணியாகும். உலகத்திலேயே யாரிடமும் உதவி கேட்க முடியாத, உதவி செய்ய முடியாத, நீங்க கேட்டீங்கன்னா அவங்க உதவி பண்ண முடியாது. குரு மட்டும்தான் அதுக்கு ஐடியா கொடுப்பாரு. ஆனா அதுல இருந்து விடுபட வேண்டியது நான் மட்டும்தான் முயற்சி செய்து விடுபட வேண்டும். மாம் அப்படி நீ கடந்துட்டீன்னா பிரபத்தியந்தே, யாரைய? மாம் பிரபத்தியந்தே, என்னை நீ சரணடைந்தால் என்னை நீ அடைவாய். என்னை நீ மாம் பிரபத்தியந்தேனா சரணடைதல், என்னை நீ அடைவாய்னு அர்த்தம். என்னை நீ சரணடைஞ்சினா நீ மாயை. சோ இப்ப நாம போய் மாயை கடக்கணும்னா அவர் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்த டெக்னிக் என்னன்னு பாருங்க. அந்த மாயை யாரோட புடியில் இருக்கான்னு போய் பாரு. இப்ப ஆபீஸ்ல ஒரு வேலையாகணும், அந்த ஆளு நீங்களும் போய் போய் பாக்குறீங்க, வேலை ஆகல. உடனே என்ன பண்ணுவோம்? மேனேஜரை புடி, இல்ல ஒரு கலெக்டரை புடி, இல்ல ஒரு எம்ஏ புடி, எம்எல்ஏ புடி, எம்பி புடிய. அவனுக்கு மேல இருக்கவனை புடிச்சா இவன்கிட்ட வேலையாகுதா இல்லையா? இதையேதான் சொல்றாரு. மாயை நீ கடக்க முடியும்னா உன்னால சத்தியமா தனியால முடியாது. சாஸ்திரத்து உதவியோட தான் நம்ம கடக்கிறோம். ஆனாலும் யாரை போய் பிடிக்கணும்? ஈஸ்வரன். ஏன்னா அவ யாரோட கண்ட்ரோல் இருக்கிறாளோ அவளை போய் புடி. வெரி லாஜிக். அப்ப ஈஸ்வரனை புடி, சரணடைஞ்சிரு, ஈஸியா மாயை கடந்து விடலாம். ஏங்க சரணெல்லாம் அடைஞ்சிட்டுங்க. நிறைய பேர் சொல்லும்போது பார்க்கலாம், சரணெல்லாம் எப்பவே அடைஞ்சிட்டுங்க, ஆனா மாயை தாங்க கடக்க முடியலைம்பாங்க. இன்னும் சரண் அடையலின்னு அர்த்தம். மாத்தி யோசனை பண்றீங்க. சரணெல்லாம் அடைஞ்சிட்டேன்னு வாய் உருசாம சொல்லுவாங்க. சரணெல்லாம் கம்ப்ளீட்டா அடைஞ்சிட்டேங்க, என்னையாட்ட சரணடைக்கு யாரும் கிடையாதுங்க. ஆனா அந்த மாயை மட்டும் என்னால கடக்க முடியலைங்க. நான் சரண் இன்னும் அடையலின்னு அர்த்தம். தப்பா யோசனை பண்றீங்கன்னு சொல்றேன். சரண் அடைஞ்சிருந்தா ஏங்க அவர் என்ன சாடிஸ்டா? உங்களை வஞ்சகம் செய்யணும், துரோகம் பண்ணணும், நீ சரண் அடைஞ்சிட்டு ஆனாலும் உனக்கு மாயை கடக்க உதவ மாட்டேன்னு உட்கார்ந்துருக்கிறக்கு அவர் என்ன சாடிஸ்டா? அப்படி அல்ல. எப்படி யோசனை பண்ணணும்? சரணடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன், ஆனா இன்னும் மாயை கடக்க முடியலனா நான் இன்னும் உருப்படியா சரணாகலின்னு அர்த்தம். சோ அப்பதான் நீ எங்க வரி டயக்னைஸ் ப்ராப்ளம் பண்ணீங்கன்னா தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக முடியும். டயக்னைஸ் தப்பா பண்ணிடுறது. சரண் அடைஞ்சிட்டேன்னா நீங்க டயக்னைஸ் தப்பு. டயக்னைஸ் ராங் டயக்னைஸ். any medicine cannot cure your disease. ஏன்னா டயக்னைஸ் தப்பு. டயக்னைஸ் எப்படி இருக்கணும்? சரண் முழுசா அடைஞ்சிருந்தேன்னா மாயை கடந்திருப்பேன். அப்ப மாயை கடக்கலினா இன்னும் சரணாகதி இஸ் நாட் கம்ப்ளீட் ஆன் த வே. அப்ப என்ன பண்ணுவோம்? சரணாகதி அடையறதுக்கு என்ன வழின்னு ட்ரீட் பண்ணீங்கன்னா அதை நினைச்சீங்கன்னா அது கரெக்டான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கியூர் யுவர் டிசீஸ், சம்சார நோய். அப்படி யோசனை
சரிங்களா? அடுத்தது 15ல் என்ன சொல்றாரு? மாயையா. ஏன் என்னாச்சு? அந்த மாயை என்ன பண்ணிடுச்சு? ஞானம் அது என்ன பண்ணிடுச்சு? அந்த மாயை என்னென்ன வேலை பண்ணிருக்குது? அப்பகிருத்தன என்ன சொல்றது? ஞானத்தை அது மூடி வச்சிருச்சு. மாயை உங்களுடைய ஞானத்தை அபகிருத அப்பகிருதன ஆக்சுவலா திருடுறதுன்னு அர்த்தம். இது மூடிடுச்சு. அந்த உங்களுடைய ஞானத்தை என்ன பண்ணிச்சது? மாயைங்கிற மாஃபியா மூடிடுச்சு. அதனால உங்களுக்கு தெரியல. அதனால எதை அடைஞ்சிடறோம்? அசுரம் பாவம். அதனால மோகத்தினால செய்யக்கூடாததை செய்யும் அசுரர்கள் ஆகி விடுகிறோம். அசுராகாங்கிற மாயை கடக்கிற வரைக்கும் நம்மள யாருதான்? நீங்க நாம நினைச்சுக்கலாம் நாமெல்லாம் சுரர்கள், நம்ம நல்லவங்க. தவிர அந்த கொம்பு மூக்கு எல்லாம் வச்சுக்கிட்டு வர்றவங்க தான் அசுரர்கள், இல்ல மற்றவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றவங்க அசுரர்கள்னு நல்லா தெரிஞ்சுங்க. மாயை கடக்கிற வரைக்கும் அனைவரும் அசுரர்களாத்தான் இருக்கிறோம். ஆனா அகங்காரத்துக்கு இந்த இடத்துல ஆடுவா பாருங்க மாஃபியாலடியே, என்னை நீ அசுரங்கிற? என்ன ஒரு தைரியம்? 5 மணிக்கு எழுப்பிட்டு உட்கார வச்சு நீ என்னை அசுரங்கிற? உண்மை அதுதான். அது நான் சொல்றது ரைட் ஒய் இட் இஸ் ரைட், ராங் ஒய் இட் இஸ் ராங். அதுல நான் தெளிவுபடி கொடுக்க வேண்டியது என்னுடைய பீடத்தினுடைய வேலை. ஸோ கண்டிப்பா உலகத்தில் இருக்கிற அனைவரும் மாயை கடக்கிற வரைக்கும் அசுரர்களாகத்தான் இருந்தாக வேண்டும். அது சொல்றாரு பாருங்க. அசுராகா எப்படி இருப்பாங்க? பாவம். எப்ப மாயை உங்களை மறைக்கிறாளோ யூ வில் கெட் அசுர பாவம். அசுரன்னு என்னங்க? சரியெல்லாம் தப்பா பண்ணுவான், தப்பெல்லாம் சரியா பண்ணி மோகத்தில் இருக்கிற விஷயத்தை அங்க அப்ளை பண்ணுங்க. அதுதான் அசுரன். எதெல்லாம் சரியா அவனுக்கு எப்படி தோணும்? தப்பா தோணும். ராமன் என்ன சொல்லும்? தப்பா தோணும். கிருஷ்ணன் எப்படி தோணும்? தப்பா தோணும். வச்சு வாங்கி செத்து போயிடுவாங்க கடைசியில. எல்லாமே கிருஷ்ணன் தப்பா தோணுதுனால அவனை எடுத்து ஃபைட் பண்ணான். இப்ப அர்ஜுனுக்கு கிருஷ்ணன் எப்படி தோணுச்சு? தர்மருக்கெல்லாம் எப்படி தோணுச்சு? துரியோதனுக்கு எப்படி தோணுனாரு? அவரு முடிஞ்சானா? அசுரன். அப்போ அப்ப என்ன சொல்றாரு? தன்னுடைய அழிவை தானே தேடிக்கொள்மா. அசுரபா வந்துட்டா என்ன அர்த்தம்? தன்னுடைய அழிவை. அது யாரு? இறைவனே அது ஒரு தெளிவு. சோ அசுரபாவத்தை அடைகிறீர்கள். மோகத்திலிருந்து வெளியில வரலினா அசுரபாவம். ஏன்னா எப்படி ஏதோ ஒரு விஷயத்துல மற்றவங்களை ஹர்ட் பண்ணி, அசுரன்னா என்னங்க? மற்றவங்களை ஹர்ட் பண்ற புத்தி. அசுரன்னா அப்படி கொம்புன்னு சொல்லக்கூடாது. தெரியாமலேயே நாம ரொம்ப நல்லது பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டுங்க, மற்றவங்க வீட்டு விஷயத்துல உள்ள பூந்து அதான் எல்லா விஷயத்தையும் கிராஸ் பண்ணி எங்க போய் சொல்லக்கூடாதோ அங்க போய் சொல்லி வச்சிருவோம். ஆனா நம்ம நல்லவியான ஒரு பேர், அன்பா இருக்கிறன்னு ஒரு பேர் பண்றோமா இல்லையா? அப்ப என்ன? அசுரன் தானே. மற்றவங்க வீட்டு விஷயம் நமக்கு எதுக்கு? அவங்க சொன்னாலும் இந்த விஷயத்தை வெளியில சொல்லாத உன் மருமகளுக்கு. யாரை பத்தி? மாமியார் சொல்றாங்க வச்சுக்க, மருமகளை பத்தி. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? ப்ளீஸ் டோன்ட் டாக் லைக் திஸ். இட் இஸ் யுவர் டாட்டர் இன் லா. அவ்வளவுதான். இஸ் டாட்டர். யூ ஷுட் நாட் ஸ்பீக் இல் ஆஃப் ஹர். யாராவது வாயை திறந்து எப்படின்னு புடுங்கினா கூட அதை பத்தி பேசக்கூடாது. அதுதான் மாயை கடந்தது. மாயை கடக்காத வரைக்கும் என்னதான் பண்ணுவோம்? ஏன்னா நம்மள இங்க நூடுல்ஸை கொண்டிருப்போமா? அப்ப யாராவது கொக்கி போடுவாங்களா? ஒரு கேள்வி கேட்டா 10 பதில் சொல்லுவோமா? 10 பதில் அங்க 15 கண்ணு காது மூக்கு வச்சு போகுமா? அது திருப்பி நம்ம மருமகாதுக்கு வருமா? குழு குழு நாங்க இருக்கு ஃபேமிலி முடிச்சு போயிரு, நல்ல டோட்டலா முடிச்சு போயிரு. சோ அசுர பாவம்ங்கிறது இதெல்லாம் அசுரன் புரிஞ்சுக்கங்கிற. நான் வீட்டுக்கு உங்களை விடைபெறுச்சு. இப்ப நமக்கும் வீட்டுக்கு உங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா வருங்க. வராம யாருமே இருக்க முடியாது. எல்லாரும் அகங்காரத்தை தான் நிக்கிறோம். எந்த ஒரு அகங்காரம் இன்னொரு அகங்காரத்தை ஏத்துக்காது. அப்ப எந்த அகங்காரம் எதையும் ஏத்துக்காம எப்படிங்க 4 பேர் ஒன்னா வாழ்றாங்க, 10 பேர் ஒன்னா வாழ்றாங்கன்னா கண்டிப்பா என்ன வரும்? அகங்காரத்தை ஏத்துக்காதா? அப்ப கண்டிப்பா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் ஒப்பீனியன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருமா? அது வராத எந்த குடும்பமும் இருக்க முடியாது. எங்க குடும்பம் மட்டும் யாருமே இல்லைங்க, எங்களுக்குள்ள சண்டையே வராதுன்னா மண்ட மூளை வேலை செய்யாத குடும்பம்னு அர்த்தம். மண்ட மூளைன்னு ஒண்ணு வேலை செஞ்சதுன்னா கண்டிப்பா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். அப்பதான் சிந்திக்கிற சக்தி. அப்ப அகங்காரத்துல நாம கரெக்டும்பா, அவரோட அகங்காரம் அவன் கரெக்டும்பா, அவரோட அகங்காரம் கரெக்டும்பா. அப்படி இருந்தா தாங்க அது குடும்பம். எங்க குடும்பத்துல சண்டையே வராதுங்கண்ணா தீன்னு அர்த்தம். அது எப்படிங்க சண்டை வராம இருக்கும்? அவனுக்கு சிந்திக்கிற சக்தி கொடுத்திருக்காரு, அவங்களுக்கு அகங்காரத்தை கொடுத்திருக்காரு. அப்ப எப்படிங்க சண்டை வராம இருக்கும்? அதாவது உள்ள சண்டை அதிகமா இருக்கிறவங்க தான் வெளியில ப்ரொஜெக்ட் பண்றாங்க. எங்க குடும்பத்துல சண்டையே இல்லைன்னு சொன்னாங்கன்னா உள்ள போஞ்சு கிடக்குன்னு அர்த்தம்.
நான் நிறைய சைக்காலஜி ஸ்டடி பண்ணிட்டே இருப்பேன். யாராவது எதை பேச ஆரம்பிக்கிறாங்களோ அதை வச்சு அவங்க சைக்காலஜி ஸ்டடி பண்ணி பழகிறது. நமக்கு தான் யார் என்ன அதை வச்சு அப்படி நீ நான் எனக்குள்ள நான் பண்ணிக்குவேன். ஏன்னா இப்போ திடீர்னு வந்து எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு பார்த்தோன்னா அவங்க சப்ஜெக்ட் பேச ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கும். அதை அவங்க மனசாட்சி உள்ள குத்துதா, அதை மூடி மறைக்கிறதுக்கு அது இல்லைன்னு காமிக்கணுங்கிற எஃபர்ட் போட ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த பிரச்சனையே இருக்கும். அப்படி எதையோ பிரச்சனை. ஸோ அதை என்ன பண்ணக்கூடாது, வெளியில இது என்னது அசுரபாவத்துக்கு சொன்னேன். ஏன்னா நம்ம முதல்ல நம்ம அசுரபாவத்தில் இருக்கிறேன்னு நம்ம ஒத்துக்கிறது இல்லை. அதுதான் பிரச்சனையே. அசுரபாவத்து நம்ம இருந்துதான் ஆகணும். ஏன்னா மோகம் இருக்கு, மாயே இருக்காளே, அவ இருக்க வரைக்கும் என்ன பண்ண மாட்டோம், அசுரபாவத்துக்கு வெளில வர முடியாது. வச்சுங்களா. அடுத்தது மூடாகா என்ன சொல்றாரு, திட்டுறாரு. இந்த அசுரபாவத்தை வச்சுட்டு நான் வேற நம்ம நல்லவையேன்னு சொசைட்டில சொல்லிட்டு இருக்கிறியா, முட்டாளே மூடாகா, நீ என்னை வந்து ந பிரபத்தியன்றுவார், நீ என்னையெல்லாம் வந்து அடைய முடியாது. இந்த அசுரபாவத்தை வச்சுட்டு இருக்க வரைக்கும் நீ வந்து என்னைய, அதனால துரத்தியா மம மாயா துரத்தியா, கடப்பதற்கு கடினமானவன். அப்போ 4 டைப்ஸ் ஆஃப் பீப்புள். பக்தியை பத்தி சொல்றாரு. ஆர்த்த பக்தி நிறைய தடவை உங்களுக்கு தெரியும். அர்த்தார்த்த பக்தி, ஜிக்னாசு பக்தி, ஞான பக்தி, ஞானி பக்தி. ஞானியும் பக்தியோட தான் இருப்பார். ஏன்னா வேதாந்த படிச்சவங்க வெட்டி வேலைங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. பக்தி அதுல எனக்கு யாரை பிடிக்கும், நித்திய யுக்தகா ஞானி மம பிரியாகா, ஞானிதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அத்வைத பக்தி, ஏக பக்தி, ஞானி பக்தி, நித்திய முக்த பக்தி மம பிரியாக. ஏன் அவனை மட்டும் பிடிக்கும், என்ன ஓர வஞ்சன உங்களுக்கு, ஏன் அவனை மட்டும்? ஆனா அவன் எங்கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்தா தானே அவன் தான் நானே, அதாவது இந்த ஞானி ஈஸ்வரனாகவே இருப்பதா, நான் என்ன எப்படி நான் இருக்க முடியும்? இறைவன் கேட்கறது அவன் ஈஸ்வரனாவே இருக்கிறான், என்ன நான் எப்படி இருக்கிறது? அதான் கேள்வி. லாஜிக் பாருங்க, அப்படியே டக் டக் டக்குன்னு. இறைவன் அவன் என்னையாவே இருக்கு. என்னை கதியாக அடைய விரும்பி பல வருடங்கள் போராடி கடைசியில வெற்றி கண்டு என்னையும் அடைஞ்சிட்டா. என்ன மற்றவங்க எல்லாரும் ஆல் ஆர் இன் டிஃபரண்ட் ஸ்டேஜ் புரிஞ்சுக்க. ஐயா நாமளே புரிஞ்சுக்கூடாது. ஆல் ஆர் இன் டிஃபரண்ட் ஸ்டெப்ஸ். இப்ப வேதாந்த படிக்கிறவங்க எல்லாருமே இன் டிஃபரண்ட் ஸ்டெப்ஸ்னு புரிஞ்சுக்கணும். உடனே ஞானி ஆயிட முடியுமா அடுத்த நாள் காத்தால? அப்படிலாம் ஆகக்கூடாது. இது ஆர் இன் டிஃபரண்ட் ஸ்டெப்ஸ். அப்ப யாரும் என்ன பண்ண வேண்டாம், குறை கூற வேண்டாம். இப்படிப்பட்ட ஆள் இருக்கான் பாருங்க, ஞானி மகாத்மான்றவர் 19 ஸ்லோகத்துல. அவன் யாரு? அவன் தான் மகாத்மா. நாம நினைச்சிட்டு இருக்கிற காந்தி மகாத்மான்னு. நீங்க இந்த இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லிக்கலாம், மகாத்மா. அவன் தான் மகாத்மா. யாரு? அத்வைத பக்தி, ஏக பக்தி, நித்திய யுக்த பக்தி, அதுக்குள்ள வந்தவன் ஈஸ்வரனாகவே இருக்கிறான். அவன் தான் மகாத்மா. அவனை நீங்க என்ன பண்ணலாம், பூஜிக்கலாம், அவனை வழிபடலாம், அவன் வழி செல்லலாம். மகாத்மா யாருங்க? அவன் வழி செல்லலாம், அவனை பூஜிக்கலாம். அவன் தான் மகாத்மா. அவன் தான் கேன் லீட் யூ இன் அ பெர்ஃபெக்ட் பாத். அவர் தான் சரியான பாதையில் நம்மை அழைத்து செல்ல அவர்னால மட்டும்தான் முடியும். மகாத்மான்ற ஒரே வார்த்தை. அடுத்தது இப்ப அஞ்ஞானத்துல என்ன வருது, மற்றவங்களை என்னது ஆசை, அதனால விவேகம் இல்லாம என்ன பண்ணிடுறாங்க, பிராகிருத புருஷனாக வாழ்றாங்க. சாஸ்திரிய புருஷனுக்கு வர்றதில்லை. ஏன் மற்றவங்க எல்லாம் அந்த ஸ்டேஜுக்கு வர முடியல? பிராகிருத புருஷக, தனக்கு என்ன தோணுதோ அதுதான் சரி. பிராகிருத புருஷன் சுபாவமா எனக்கு என்ன தோணுது, ஏன்னா சத்துவகுணத்தில் இருக்கலாம், ரஜோகுணம், அப்ப இருக்கும்போது எனக்கு என்ன தோணுதோ. ஸோ தோஸ் சாஸ்திரிய புருஷனுக்கு, சாஸ்திரிய புருஷகனா எவன் தன்னை சாஸ்திரத்தோடு இணைத்து கொண்டு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விகித கர்மங்கள், சாஸ்திர சொல்லிருக்கு செய்யறேன், சாஸ்திரம் வேண்டான்ட்டு செய்ய மாட்டேன், நோ ஃப்ரீவில், எல்லாம் எங்க கொடுத்துட்டேன், சரண்டர் யாருக்கிட்ட, சாஸ்திர மாதாட்ட சரண்டர் ஆயிட்டேன், அங்க செய்யினா செய்வேன், செய்வேனா செய்ய மாட்டேன். அவ சாஸ்திரிய புருஷக, வெரி லக்கி, டவுன்ஃபால்லாம் வராது. ஆனா இந்த பிராகிருத புருஷன் இருக்கானே, he will not enter into Veda, he will not listen Veda, he will not follow Veda. பிராகிருத புருஷக, he will fall into pit. கண்டிப்பா அவன் பிட்ல விழுந்துதான் ஆகணும். ஏன்னா அவனுடைய இதுல போகும்போது எங்க விழுவோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. ஸோ நம்மளை கீழே விழாமல்னா, கீழே விழுந்து கால் அடிக்கிறதுலாம் கிடையாதுங்க. வாழ்க்கையில் கீழே விழாமல் தடுக்கி விழாமல் இருக்குதுன்னா சாஸ்திரத்தோட நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா வெரி சேஃப். பிராகிருத புருஷனா இருந்தீங்கன்னா வெரி ரிஸ்க். 100% என்ன 200% லைஃப் என்னதான் ரிஸ்க். ரிஸ்க் ஏன்? மோகத்தில் இருக்கிறோமா, சரியெல்லாம் தப்பா தோணுமா, தப்பெல்லாம் சரியா தோணுமா, நமக்கு புள்ளி நாமளே தோண்டிக்குமா, அதுல போய் நல்லா உளுந்துருவோமா, எந்திரிக்க மாட்டோமா, முடிஞ்சுதா. ஸோ ஹைலி ரிஸ்க், டோட்டல் ரிஸ்க்னு சொல்லலாம். ஒரு இதுக்காக நான் சொல்றேன் ஹைலி ரிஸ்க்.
அடுத்தது எதை நாம் கேட்கிறோம், அவர் என்ன சொல்ற, அடுத்தது பக்தி பத்தி சொல்ற. நீ எதை கேட்கிறியோ அதை நான் கொடுப்பேன். தேவதா ரூபத்தில் இருந்து நீ எதை கேட்கிறியோ அதை நான் கொடுப்பேன். மூர்த்தி ரூபமாக நான் தான் இருக்கிறேங்கிற எல்லா தேவதா ரூபமும் 21ஆம் ஸ்லோகம் தான் இதுக்கு சாட்சி. என்னது, தேவதா ரூபமாக. மூர்த்தினா யாருங்க, கையில வேலோடு அம்போடு யார் இருக்கிறா, மூர்த்தி. அந்த ரூபமாக இதுல எலி மேல உட்காந்துக்கிட்டு வாகனமாக கொண்டு மூர்த்தி, அதெல்லாம் ரூபமாக யார் இருக்கா, அந்த ரூபத்தில் இருந்து வழிபாடு செய்யுங்க. அப்போ நீ எதை கேட்குறீங்களோ நான் அதை தருவேன். அப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், நாங்கள் போய் மூர்த்தி வேண்டோம்ல, இறைவா கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருந்துன்னா அப்போவே நீங்கள் என்கிட்ட சொல்லணும்ல, நான் எதை கேட்குறேன், லௌகிக விஷயத்தை இதை கொடு அதை கொடுன்னு உங்கள்கிட்ட போராடிட்டு இருக்கிறேன்ல, அப்பவே வந்து ஏய் முட்டாளே இதை கேட்காத இதை கேளு நான் தர்றேன் உனக்கு மோட்சத்தை தர்றேன் அப்படி நீ சொல்ல வேண்டியது என்ன, நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். நானே வந்து நேரடியா கனவுல வேண்டாம், கதவை தட்டி வீட்டில் வந்து முருகரே நேரடியா வந்து அட இதை கேட்காத அதை கேளுன்னு சொன்னா நீ கேட்க மாட்ட. யூஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மாஃபியா லேடி. பாருங்க, தேவதைகளை என்ன பண்ண முடியாது, நம்மள மாஃபியால இருந்து விடுவிக்கா. அதனாலதான் சொன்னேன், மாஃபியா லேடிய விடுவிக்கிறதுக்கு ஈஸ்வரன் ஒருத்தர்னால மட்டும்தான் முடியும், என்னாலையும் முடியாது. நீங்க தேவதைகள் கூட்டத்தையும் சுத்தி உட்கார வச்சுட்டீங்க, யாருனாலையும் முடியாது. அது விளக்க ஈஸ்வர தத்துவம் மட்டும்தான். அப்ப ஈஸ்வர தத்துவத்தை நிதித்தியாசனம் செய்து செய்துதான் என்ன பண்ண முடியும், மாஃபியா அகங்காரத்திலிருந்து விடுபடுதல். ஸோ நாம அவர் என்ன சொல்றாரு, நீ எதை கேட்குறேன்னு அதை கொடுப்பேன். ஆச்சா, தேவதா வழிபாடுகள் எதுக்காகன்னா, இப்போ எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் அப்படி கேட்கறதெல்லாம் ஏன் அவர் லாஜிக் சொல்றாரு. இந்த மாதிரி இப்படி பண்றையே எங்களுக்கு அது சொல்லலாம்னா அப்படி இல்லை, நான் ஒரு ரூட் வச்சிருக்கேன். அவரோட ரூட் என்ன தெரியுங்களா, உலகத்துல இது வேணும் அது வேணும் கஷ்டமா இருக்குதா, என்கிட்ட வந்து கேட்குறியா, முதல்ல நான் அதை கொடுப்பேன். கொடுத்து அந்த தேவதை மேல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ரத்தைங்கிற குணத்தை வளர்த்தணும். ஏன்னா மனிதன் இந்த உலகத்துல வாழும்போது ஸ்ரத்தையை ரொம்ப இழந்துடுறோம். ஸோ ஸ்ரத்தைங்கிற கேரக்டர் நம்மளுக்கு போயிருது. ஏன்னா ஏமாத்தப்பட்டு நம்பிக்கை துரோகம் அடி மேல அடி வச்சு செஞ்சு 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 யார் கடைசியில் 95 வயசுல கேளுங்க, என்ன தாத்தா எனக்கு ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போங்க, நான் தாத்தா பேரன் கெடுதீங்களா சொல்றாரு, யாரையும் நம்பிடாத, 95 வயசுல யாரையும் நம்பிடாத. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாரும், அவர் ஒருத்தர் இல்லை, எல்லாரும் அப்படித்தான், யாராவது கூப்பிட்டு யாரையும் நம்பிடாத. அதனால கடவுளே வந்தாலும் நான் நம்ப மாட்டேனே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ற, எல்கேஜி ஸ்டூடெண்ட் வர்றீங்களா, நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை கொடுப்பேன். எதுக்கு கொடுக்குறேன், நாசமா போறக்கல்ல, அந்த அட்லீஸ்ட் அந்த தேவதைகளிடம் இந்த ஸ்ரத்தைங்கிறத, ஏன்னா நீங்க கேட்குறீங்க அதுக்கு கிராண்ட் ஆயிடுச்சு, குட், என்ன ஆகும், பிரத்யங்கரா தேவி எதுக்கடா கொடுக்குறாப்பா, ஸ்ரத்தா. அதுதான் பேசிக்கா நம்மள டெவலப் பண்றாரு. எதுக்கு நீ கேட்கறதெல்லாம் கொடுக்குறாருன்னா அதுக்கு எதுக்கு ஸ்ரத்தா. அவர் சொல்றாரு பாருங்க, எப்படி உன்னை கூட்டிட்டு போற, ஃபர்ஸ்ட் நீ கேட்கறதெல்லாம் கொடுக்க, ஃபர்ஸ்ட் தேவதை வழிபாடு வரையா கேட்கறதெல்லாம் கொடுக்குறேன்னா உனக்கு அது மேல ஸ்ரத்த வருமா, அது அப்படியே நாட்பட 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 ஈஸ்வரன் என்னை நீ வழிபாட்டுக்கு வந்துருவ. தேவதா வழிபாட்டுல இருந்து நான் உன்னை எங்க கூட்டிட்டு போகணும், ஈஸ்வர வழிபாடு. அப்ப உனக்கு என்ன ஆகும், அந்த ஆடர் புண்ணியம் ஒரு அந்த கரண சுத்தி இந்த மாதிரி வந்து எங்க வந்துருவனே ஈஸ்வர வழிபாட்டுக்கு. ஆனா என்னை ஒரு உருவத்தில் அடக்கி நிறைய பேரு என்னை வழிபடுகிறார்கள். ஈஸ்வரனை கிருஷ்ணங்கிற ரூபத்துல உள்ள வச்சு வழிபடி. அந்த காலத்துல இருந்திருக்காங்க பாவம், இந்த காலத்துல இருக்கிறாங்க. அதான் சொல்றாரு, என்னை என்ன பண்றாங்க எல்லாம். 23ஆவது ஸ்லோகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அதை படிச்சுட்டு எப்படி இப்படி கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறாங்க எனக்கு தெரியல. 23ஆவது ஸ்லோகத்தை எடுத்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சொல்றாரு, என்னை ஒரு உருவத்தில் மட்டும் உடையவனாக நினைத்து மக்கள் வழிபடுகிறார்கள் அஞ்ஞானிகள். ஒரே வார்த்தை, ஒரு உருவத்தில் என்னை ஒரு உருவத்தில் மட்டும் உடையவனாக. நான் அப்படி கிடையாது, ஒரு மூர்த்தி நான் கிடையாது, எல்லா மூர்த்தி நான் தான். ஆனா ஒரு மூர்த்தியா வச்சு வழிபடக்கூடாது, நான் அப்படிப்பட்டவன் அல்ல. நான் என்ன சொல்றாரு 24 25 எனக்கு வந்து இறந்த காலமும் தெரியும், நிகழ்காலமும் தெரியும், எதிர்காலமும் தெரியும். ஆனா உங்களுக்கு பர்த், ஆனா வி நீட் நாட் டு, அதாவது ஒரு அஞ்ஞானம் உங்களுக்கு மக்களுக்கு இருக்கிறது அஞ்ஞானம். எப்படிங்க வந்தது இந்த அஞ்ஞானம்? எனக்கு வந்து ஞானம், எனக்கு 3 காலம் தெரியும். இறைவா ஏன் நான் அப்படி இருக்கிறேன், அஞ்ஞானம் ஏன் இப்படி இருக்குது?
அப்படின்னா நீ அஜ்ஞானத்தை பெறுவதற்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அதாவது ஞானத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யணும். அஜ்ஞானங்கிறது என்னது? பிறந்துட்டாவே உனக்கு கொடுக்கிற சொத்து அஜ்ஞானம். You are born with, everybody is born with total. இந்த உலகத்தை பத்தின அஜ்ஞானம் குழந்தைய பிறக்கும்போது யோசனை பாருங்க. We are born with total அஜ்ஞானம். உலகத்தை பத்தின அஜ்ஞானம் சரி, ஆத்மாவை பற்றி அஜ்ஞானத்தோட தான் வந்து பிறக்கிறார். அப்படி இருக்கும்போது இவ்வளவு அஜ்ஞானத்தோட பிறக்கிறவங்க யார் என்னை அடைகிறார்கள்? முக்கியமான ஸ்லோகம். யார் யாரு? பாப்பத்தை க்ஷயம் பண்றவங்க. பாப்பத்தை க்ஷயம் பண்ணினா மட்டும்தான் நாம் இந்த பாதையில போக முடியும். அப்புறம் புண்ணியத்தை ஆட் பண்ணிக்கிறவங்க they are intelligent person. எதுக்கு? இறைவனை ஒரு மூர்த்திக்குள்ள வைக்காம ஈஸ்வர தத்துவத்தை உள்ள தத்துவத்தாக வித்தி யாரு, வேத்தி யாரு, தத்துவத்தாக அறிந்து கொள்பவர்கள் யாரு? அக்கௌண்ட்ல என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? அவங்க வாட்டுக்கு டெய்லி பஞ்சமகாயக்கணம் தேவதாயக்கணம் ரிஷி யக்கணம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் ஸ்டாப். அதெல்லாம் என்னது? புண்ணியத்தை ஆட் பண்றோமா? அப்ப பாப்பத்திலிருந்து க்ஷயம் பண்றோம். அப்ப செய்யக்கூடாததை விடும்போது பாப்பத்திலிருந்து க்ஷயம் ஆகுது, புண்ணியம் ஆட் ஆகும்போது பாப்பம் க்ஷயமாயிட்டே வரும். ரெண்டும் கோரிலேட்டு தான். அப்ப ரெண்டு நடக்குது. அப்ப என்ன ஆகுது? அப்பதான் அந்த மோகம்ங்கிறது இருந்து விடுபட்டு உறுதியான ஈடுபாடு. எதுல? வேதம் படிக்கிறது இல்லை, இறைவனை பற்றிய ஞானத்தில் நான் பெறணுங்கிற ஈடுபாடே அவனுக்கு வரும். பாப்ப க்ஷயமாகி புண்ணியமா வெளுத்தாதான் நாம் இந்த பாதிக்குள்ள போய் வேதாந்தத்தை போய் கத்துக்கணுங்கிறதே வரும். அப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன வேணும்? புண்ணியம் புண்ணியம் புண்ணியம். சோ என்ன தெரியுது பாருங்க, பிகினிங்ல இருந்து உள்ள வரக்குல இருந்து கடைசி ஆத்ம நிஷ்டை போற வரைக்கும் என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா புண்ணியம். அந்த புண்ணியம் தான் நம்மளை அப்படியே கூட்டிட்டு போகும். எஃபர்ட் கண்டிப்பா. அந்த எஃபர்ட் போடுறதுக்கு என்ன வேணும்? நான் எஃபர்ட் போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுக்கு என்ன வேணும்? புண்ணியம். அப்படி இருக்கும்போது தேவதா வழிபாடுல யார் வேண்டான்னு சொல்றது? வேதாந்தத்துக்கு வந்துட்டா தேவதா வழிபாடுல எது நீ பண்ண வேண்டாம், கோயிலுக்கே போக வேண்டாம். எது? அறிவு. அறிவு திருக்கோயில், அதே போதும். நோ நீட் ஆஃப் கோயில். என்னது? ஒரு தேவதா வழிபாடின் மூலியமாகத்தான் நம்ம பாப்பத்தையே குறைச்சிக்க முடியும். பாப்பக்ஷயம். அறிவு மட்டும், அறிவுதான் கோயில் இல்லி நம்ம சொல்லல. பட் அந்த ஸ்டேஜ் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இத்தனை இடத்துல நமக்கு பாப்பங்களும் தடையா இருக்க போகுது. அதை நான் சொல்லவே தேவையில்லை. எங்க உள்ள நுழையிலிருந்து நமக்கு இப்ப டிராவல் எவ்வளவு தூரம் போகணும்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. சோ உள்ள நுழையிலிருந்து போய் எண்ட் அடையிற வரைக்கும் நம்ம யார் வந்து தடுத்துக்கிட்டே இருப்பா? நம்ம செஞ்ச பாப்பம் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? அப்பதான் அவர் சொல்றாரு, அப்ப பாப்பத்தை நீ ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், புண்ணியத்தை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் மோகத்திலிருந்து நீ விடுபடுவாய். தேர்ட் ஸ்டெப். மோகத்திலிருந்து விடுபட்டினாதான் உண்மையான ஈடுபாடு டுவோர்ட்ஸ் வேதாந்தம் வரும். இல்லைன்னு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கிளாஸ் கேட்டா மனசு நல்லா இருக்குங்க, அதனால நான் கேட்கறேன். ஏங்க இது ஒரு பதிலாங்க? மனசு நல்லா இருக்காங்க, நம்ம வர வேதாந்தம். மனசு நல்லா இருக்கிறது போனஸ், சைடு எஃபெக்ட். அந்த கிளாஸோட சைடு எஃபெக்ட் அது மனசு நல்லா இருக்கிறது. அப்புறம் சில சமயம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் என்ன நடக்க போது அது முதலே கொஞ்சம் அது சூக்ஷ்ம சக்தி கொஞ்சம் அதிகமாகும். இதுக்காக நம்ம கிளாஸ் படிக்கிறோம். இதெல்லாம் உறுதி இல்லாத நிலைப்பாடு. மனசு நிம்மதியா இருக்கிறதுக்காக வர்றேன், அதுக்கெல்லாம் வர்றது அது நீங்க கேட்டாலும் கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும். அப்புறம் மனசு வந்து ரிலாக்ஸா இருக்குது, மனசுல வந்து ப்ரொடெக்டிவா என்னால இருக்க முடியுது. அதெல்லாம் வந்துங்க சைடு போனஸ். அதெல்லாம் உறுதியான ஆத்ம ஞானம் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துக்கு தான் பண்றோமே தவிர இதெல்லாம் ஆன் த ப்ராசஸ். என்ன ஆகுனா இதுலயே எனக்கு அது கிடைச்சிருச்சு இல்ல. இப்ப பாருங்க, நீங்க கோல் வந்து சரியா பிக்ஸ் பண்ணாம இங்க வந்து மனசு நிம்மதிக்காக கிளாஸுக்கு வரேன்னா உங்க கோல் என்னது? மன நிம்மதியா? நிறைய பேரு அந்த மன நிம்மதி பெற்றுவோம். எனி ஹவ் டு த பர்சன்ட் 50, 60, 70. அப்ப அந்த 70%, 80% மன அமைதி கிடைச்சோன்னே ஸ்லக்கிஷ்னஸ் இந்த கிளாஸ் வந்துருக்கு. அவங்க வந்துச்சு இல்ல. நம்ம என்ன நாடி வந்தோம்? மன நிம்மதி நாடி வந்தோமா? இதை கிடைச்சிச்சு இல்லையா? அவ்வளவுதான். அவங்களுடைய அடுத்த முயற்சி அப்படியே ஸ்லாக் ஆயிடுவாங்க. ஏன்? கோல என்னன்னா மன நிம்மதி. அப்ப அதோட என்ன பண்ணிடுவோம்? இவ்வளவு நாள் கேட்டாலும் இவ்வளவுதான். ஏன்னா அதுக்கப்புறம் மன நிம்மதிங்க ஒரு ஸ்லாக் இதாயிரும் இல்லைங்களா? ஒரு சேச்சுரேஷனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு மன நிம்மதிங்கிறது அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியாது. அப்ப அதுதான் எண்டு நினைச்சிட்டு ஐ ஹாவ் கியூர். என்ன நான் எதுக்காக வந்தேன்னா நான் சாதிச்சிட்டேன், எனக்கு நான் நிம்மதியா இருக்கேன். அதை வேற அது அல்ல. மன நிம்மதிக்காக வர்றேன்னு சொல்றவங்க கிளாஸை சரியா புரிஞ்சுக்கலின்னு அர்த்தம்.
நான் மன நிம்மதிக்காக வர்றேங்கிறது பிகினிங்ல அதுக்கு தான் வருவோம். குத்துற தாங்க முடியாம எங்காவது வந்து விழுந்ததுதான் வேதாந்த வகுப்பை எல்லாத்துக்கும் அதுதான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எதையே சொல்லிட்டு கூடாது, மன நிம்மதிக்காக நான் கிளாஸுக்கு வரேன், மன நிம்மதிக்காக. ஒருத்தர் கூப்பிடும் போது நீங்க அப்படி கூப்பிடலாம், எப்படின்னு வாங்க மனசு நல்லா இருக்கும், இவ்வளவு கவலைப்படாதீங்க, கொஞ்சம் தெளிவாய்க்குவீங்க. அந்த குழப்பத்தில் இருக்கவங்க கொஞ்சம் ஓவர் உழப்பத்தை பார்த்தீங்கன்னா நமக்கே கேட்டால் பரிதா, ஐயோ ஏங்க இப்படி குழம்பிக்கிறீங்க, எதுவுமே உங்க கையில் இல்லை, ஆனால் எம்பி பாவம் எம்பி பிடிச்சி உழுக வேண்டியது, எம்பி பிடிச்சி உழுக வேண்டியது நமக்கு. ஐயோ இது ஏன் எம்பறீங்க, விட்டு அது உங்க கையில் இல்லைங்கும்போது விட்டுருங்க. அப்படி பார்க்கும்போது என்ன சொல்லலாம், கொஞ்சம் வாங்க அப்படி சொல்லலாம். சொல்லும் போது பிகினிங்ல நீங்க சொல்றத அப்படிதான் சொல்லி ஆகும். நீங்க வாங்க, கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கலாம். அதைவே 10 வருஷம் கழிச்சு அவங்களை கேளுங்க, மன நிம்மதிக்காக அவங்க என்னை கூப்பிட்டாங்க, இங்க வந்தங்க, மன நிம்மதியா இருக்காங்க, முடிஞ்சு வச்சுங்க. அப்புறம் சும்மா அப்படியே கிளாஸ் பொழுதுபோக்க வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏங்க இதுக்காக வர கிளாஸுக்கு ஏமாந்துடாதீங்க. மஃபியா லேடி எங்கெங்க விளையாடுறா, எப்படி விளையாடுறாரு அவங்க பேசும்போது எனக்கு தோணும், அடா கடவுளே, உள்ள வரும்போது அப்படித்தான் வந்தோம். ஆனா புரிய நம்ம கோல் எங்க இருக்கணும், அதுதான் சொன்னேன், உறுதியான ஈடுபாடு. 28 நினைக்கிறேன், உறுதியான ஈடுபாடு. அவங்கதான் என்னை யாரை என்னை அடைகிறார்கள் சொன்னதா, என்னை யார் அடைகிறானா, உறுதியான ஈடுபாடு. தத்துவத்தை அறிந்தவன் ஞானி அப்படிங்கிறதுக்கு அப்புறம் இந்த சாப்டர் முடிஞ்சிடும். அப்புறம் ஒன்று சொல்லுவார், அதுதான் அடுத்த அத்தியாயத்துக்கு உண்டான பீஜமே. என்ன சொல்லுவாரு, 7 வார்த்தை ஞானிக்கு வந்து இந்த 7 பக்காவா தெரியுங்க அர்ஜுனா. என்னென்ன தெரியும், பிரம்மன்னு கேட்டுப்பாரு, டிக்குன்றுவாரு. ஆத்மா அத்தியாத்மத்தை பத்தி கேளு, சூப்பரா தெரியவருக்கு. கர்மத்தை பத்தி கேளு, எங்க எதை கேளு சொல்லிடுவாரு. அதிபூதம்னு என்ன தெரியும், அதி தெய்வம்னு என்ன தெரியும், அதி யக்னம்னு என்ன தெரியும், பிரயாண காலை கடைசி காலத்துல உயிர் விடும்போது இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் என்னென்ன எல்லாம் தெரியும். அர்ஜுனன் ஆடா இப்பதான் எல்லாம் முடிஞ்சு நமக்கு பரோட்ச ஞானம் அப்ரோக்ஷ ஞானம் ஆயிடுச்சு நினைச்சானா, நினைச்சவனுக்கு என்ன சொல்றாரு, இதெல்லாம் தெரிஞ்சுதான் செக்லிஸ்ட். நீ வந்து அபரோக்ஷ ஞானத்தை அடைஞ்சிட்ட, விஞ்ஞானத்தை அடைஞ்சிட்டானா இது எல்லாமே என்ன இருக்கணும் உனக்கு. ஏன்னா ஞானியை பத்தி புகழ்றாருன்னா சாதகனுக்கு அது ஒரு சாதனம், சாதகனுக்கு அது ஒரு சாதனமா தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம அடைஞ்சிட்டோமா, செக்லிஸ்ட் பார்த்துக்கோ. ஒரு பிரயாணம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்றோம், செக்லிஸ்ட்னா அந்த மாதிரி இது எல்லாத்தையும் தெரிந்தவன் தான் யாரு. அப்ப என்ன பண்ண மறுபடியும் அர்ஜுனன் அடுத்த அத்தியாயத்துல அப்படியே அடுத்த 8வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா அப்படி கேள்வி கேட்பான். என்னென்ன பிரம்மம்னா என்ன, அத்தியாத்மம்னா என்ன, கர்மம்னா என்ன, அதிபூதம்னா என்ன, அதி தெய்வதம்னா என்ன, அதி யக்னம்னா என்ன, பிரயாணம். இதுல பாருங்க அந்த பிரயாண காலைக்கு மட்டும் ஏகப்பட்ட ஸ்லோகங்கள் கொடுத்து விளக்கி இருப்பாரு. மற்றதெல்லாம் அப்படியே ஒரு வேர்ட்ல விளக்கிட்டு போயிடுவார். அப்புறம் அது சங்கராச்சாரிய பாஷ்யத்தில் பார்த்தீங்கன்னா விளக்கமாக கொடுத்துருப்பார். ஸோ இதுதான் 7வது அத்தியாயத்தினுடைய சாரம். இறையோட அருளால நாம் இதை முடிச்சிருக்கிறோம். இது அப்படியே ஒரு அத்தியாயத்தினுடைய சாரமாக நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.